ஓகே, T20 கிரிக்கெட் ஆரம்பிச்சாச்சு. சரி, இந்த பாகிஸ்தான் அணி வந்து இந்திய அணிக்கு எதிராக நாங்கள் விளையாட மாட்டோம் இந்த T20யில் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் ரொம்ப அந்த சூடு பிடிக்கிற மேட்ச்சு. இப்போது பாகிஸ்தான் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு 3500 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த ரெவன்யூ வரும் இந்த ஒரு மேட்ச்சில். அது எங்களுக்கு இழப்பு அப்படின்னு ஐசிசி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் விடாப்பிடியாக நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ பாகிஸ்தான். ஒருவேளை பாகிஸ்தான் ஆடாமல் போச்சு அப்படின்னா இந்திய அணி என்ன பண்ணுன்னா பாகிஸ்தான் அணி கூட எந்த கிரவுண்டில் வந்து மேட்சோ அந்த கிரவுண்டுக்கு போய் அசம்பிள் ஆயிடுவாங்க. அதே மாதிரி எப்போ போல் ப்ராக்டிஸ் செக்ஷன் எல்லாமே இருக்கும். போட்டி நடக்கிற அந்த முதல் பால் போடுற டைம் வரைக்கும் அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்திய டீம்லேருந்து. அப்படி பண்ணால் மட்டுமே இந்திய அணிக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். சரி, இப்போ ஐசிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. சரிங்க, நீங்கள் இப்போ வந்து விளையாட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இழப்பு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து லைவ் ஓடும். ஸோ அதனால ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் ஒரு ரெவன்யூ இழப்பு இருக்குது இல்லையா. ஸோ அவங்களும் பல கோடி ரூபாய் கேட்பாங்களாம். இனி வர 2 வருஷத்துக்கு இவங்க விளையாட மாட்டேன்னு சொன்னால் இனி வர 2 வருஷத்துக்கு வந்து பாகிஸ்தான் வீரர்கள்னால வந்து எந்த ஒரு போட்டியிலையும் வெளிநாட்டு வீரர்கள்கிட்ட போட்டி போட முடியாது, வேற எந்த அணி கூடயும் விளையாட முடியாது. இது வந்து தடை செய்யப்படும் இந்த 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம ஊரில் எல்லாம் ஐபிஎல் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதே போல் பாகிஸ்தானில் பிஎஸ்எல் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி பிஎஸ்எல்லையும் வெளிநாட்டு வீரர்கள் வந்து ஒரு 5 பேர் வந்து பங்கு பெறுவாங்க. மீதி இருக்கிற வீரர்கள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வீரர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த வெளிநாட்டு வீரர்கள் வந்து யாரும் பிஎஸ்எல்க்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பேசாமல் ஆடி தொலைச்சிடலாம் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.